ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபோர்கர் அகாடமி. நான் உங்கள் பாலபேசுகிறேன். இன்றைக்கி 10th ஸ்டாண்டர்ட் ஓல்டு புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா 7, 9 அண்ட் 10 ரெண்டையும் பற்றி டீட்டெயில்டாக வந்து பார்த்துருவோம். 7, 9 வந்து ஃபஸ்ட்டு வந்து கலித்தொகை கொடுத்துருப்பாங்க. இந்த கலித்தொகை வந்து அப்படியே வந்து 8th தமிழ் நியூ புக்கில் வந்து கொடுத்துருப்பாங்க. கலித்தொகை ஏற்றுறது நல்லாந்தோனார். அதனால் அதில் என்ன இருக்கோ அதே தான் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அது ரிவிஷன் பர்பஸ்க்காண்டி யூஸ் பண்ணிக்கோங்க. கலித்தொகை அப்படிங்கிறது 8 தொகை நூல்களில் ஒன்று. இதை இயற்றியவே நல்லாந்தோனார். இது களிப்பாக்களால் ஆனது. இது நாடக பங்களில் வந்து இயற்றப்பட்டு இருக்கிறது. ஓகேவா? மேலும் இதில் 150 பாடல்கள் இருக்குது. கடல் வாழ்த்து உட்பட குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலைன்ட்டு 5 நிலங்களுக்கும் இதில் பாட்டை வந்து பாடி வந்து வச்சுருக்காங்க. ஓகேவா? மேலும் வந்து இந்த கலித்தொகை அப்படிங்கிறது நாடக பாங்கில் இருந்தாலும் இசை கூட வந்து சேர்ந்து இருக்குது. இதோட ஓசை அப்படிங்கிறது துள்ளல் ஓசை. கற்றறிந்தோர் ஏத்தும் களி, அதுதான் வந்து இது. மேலும் வந்து பார்த்திங்கன்னா நெய்தல் களியில் வந்து 33 பாடல்களை வந்து நல்லாந்தோனார் வந்து பாடியிருக்கிறாரு. கலித்தொகையை தொகுத்தவரும் வந்து யாருன்னா நல்லாந்தோனார் தான். ஓகே, எல்லா பாயிண்ட்டும் சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா புக் பேக் வந்து பார்ப்போம். இது உங்களுக்கு ரிவிஷனுக்காண்டி சொல்லிக்கிட்டு இருக்கேன். இது அங்கேயே இருக்கும், அதை பார்த்துக்கோங்க. இங்கே லைட்டாக ரிவிஷன் பர்பஸ்க்காண்டி இப்போ நான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன். கலித்தொகை அப்படிங்கிறது 8 தொகை நூல்களில் ஒன்று. நெய்தல் களியை பாடியவர் நல்லாந்தோனார். போற்றாரை பொறுத்தல் அப்படிங்கிறது பொறுமை, பொறையுடைமை, பொறை. பண்பு அப்படிங்கிறது பாடறிந்து ஒழுங்குதல். அன்பு அப்படிங்கிறது தன் கிளை சேராமை. அறிவு அப்படிங்கிறது பேதையார் சொல் தோன்றல். செறிவு அப்படிங்கிறது கூறியது மறாமை. ஓகேவா? இப்படி தான் வந்து இதை டிஸ்கிரைப் வந்து பண்ணியிருக்காங்க. ஓகே, அடுத்த ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா நந்தி கலம்பகம். இது வந்து 3ஆம் நந்திவர்மனை பற்றி சொல்லியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் நூறு குறிப்பு, ஆசிரியர் குறிப்பு வந்து பார்த்துருவோம். நந்தி கலம்பகத்தோட ஆசிரியரோட பேர் வந்து அறியப்பட முடியவில்லை. ஓகேவா? அதனால நந்தி கலம்பத்துக்கு வந்து ஆசிரியர் குறிப்பு அப்படிங்கிறது கிடையாது, நூறு குறிப்பு தான். நூறு குறிப்பு அப்படிங்கிறத பார்ப்போம். 3ஆம் நந்திவர்மனுடைய பெருமைகளை பற்றி சொல்லக்கூடிய கலம்பகம் தான் என்னது? நந்தி கலம்பகம். கலம்பகம், களம் அப்படின்னா வந்து 12 உறுப்புகளை கொண்டுள்ளது. பகம் அப்படின்னா 6 உறுப்புகளை கொண்டது. ஸோ கலம்பகம் அப்படிங்கும் போது என்ன வருது? 18 உறுப்புகள் வந்து இங்கே வந்து வந்துடுது. ஓகேவா? மேலும் இந்த 18 உறுப்புகள் இங்கே கொடுத்துருப்பாங்க. புய வகுப்பு, அம்மானை, கார், ஊசல், இரங்கல், மரம், தலை, தவம், சித்து, பான், கைக்கிளை, தூது, வண்டு, குரம், காலம், மாதாங்கி, களி, சம்பிரதாயம். ஓகேவா? இப்படின்னு 18 கொடுப்பா. இது ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கோங்க. இதில் இருந்தெல்லாம் வந்து எதையும் கேட்க மாட்டாங்க. அதனால் இது ஜஸ்ட் வந்து பார்த்துக்கோங்க, போதுமானது. நந்தி கலம்பகம். ஓகேவா? கலம்பகம் அப்படிங்கிறது 96 வகை சிற்றிலக்கிய நூல்களில் ஒன்று. இது பல வகை பொருட்களை பற்றியும் பல வகை பாடல்களும் கலந்து உள்ளதுதான் வந்து என்னது? கலம்பகம். அதில் வந்து நந்திவர்மன், 3ஆம் நந்திவர்மனை பற்றி பாடக்கூடிய நூல் வந்து இது நந்தி கலம்பகம் அப்படின்ட்டு அழைக்கப்படுகிறது. கலம்பகம் அப்படிங்கிறது 96 வகை சிற்றிலக்கிய நூல்கள் ஒன்று. பல வகை பொருட்கள் பல வகை பாடல்களால் கொண்டதுதான் வந்து கலம்பகம். இது வந்து கிபி 9ஆம் நூற்றாண்டை சேர்ந்து நந்திவர்மன், 3ஆம் நந்திவர்மனை பற்றி பாடுவதால் இதற்கு நந்தி கலம்பகம் அப்படின்ட்டு பெயர் வந்து வந்திருக்கு. அதே மாதிரி கலம்பக நூல்களில் வந்து முதல் நூல் வந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த நந்தி கலம்பகம் தான். இந்த மாதிரி நீங்கள் சைடில் எழுதி வச்சுட்டீங்கன்னு நினச்சிக்கோங்களேன். உங்களுக்கு இப்படி சைடில் மட்டும் பார்த்து படிப்பதற்கு, ரிவிஷன் பண்ணுவதற்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இவ்வளோதாங்க. இதில் வந்து உங்களுக்கு பெரிய டிஃபிகல்ட்லாம் கிடையாது. இந்த இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. களம்னா 12, பகம்னா 6. பகம் அப்படிங்கிறத பாதின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. பாதி வந்து 6. ஏன்னா ஒரு டசன் அப்படிங்கிறது 12. ஒரு டசன் அப்படிங்கிறது இங்கே களமாக ஞாபகம் வச்சுக்கோங்க. அதில் பாதி வந்து 6. அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. மொத்தம் 18 உறுப்புகள், 96 வகை சிற்றிலக்கிய நூல்களில் ஒன்று. இதெல்லாம் நீங்கள் அழகாக வந்து போட்டுருவீங்க. பாட்டுடை தலைவனாக வந்து கொண்டது வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா 3ஆம் நந்திவர்மனை தான் இவங்க பாட்டுடை தலைமையாக கொண்டிருக்காங்க. அவருடைய பெருமைகளை பற்றி சொல்லக்கூடியது தான் கலம்பகம். அவருடைய பெருமைகளை பற்றி சொல்லக்கூடியதுனால இந்த கலம்பத்துக்கு நந்தி கலம்பகம்னு பேர் வச்சு கிபி 9ஆம் நூற்றாண்டை வந்து சேர்ந்தது. முதல் கலம்பக நூல் வந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா நந்தி கலம்பகம் தான். ஓகே, அடுத்த பாடல் வந்து பார்ப்போம். பாடலுக்கு முன்னாடி பொருள் பார்த்துரும். பொருள் பார்த்துட்டு பாடல் பார்ப்போம். ஊர்தோறும் மேகங்கள் சொருகின்ற மணிகளையும் முகில்கள் தந்த பெரிய முத்துக்களையும் அவ்வூர்களில் உள்ள நெற்கதிரை தொகுத்து கொண்டு வருகின்ற நீர் கரையோடு மோதி வழியும் காவிரி வளம் பொருந்திய நாட்டுடையவனே. அப்போ ஏதோ ஒரு மன்னனை பற்றி சொல்கிறாங்க. அந்த மன்னன்ட்ட பார்த்தீங்கன்னா நிறைய மணிகள் இருக்குது, முத்துக்கள் இருக்குது, நெற்கதிரை தொகுத்து கொண்டு வரக்கூடிய நீர் வந்து இருக்குது, காவிரி வளம் பொருந்திய நாடு இருக்குது. ஓகேவா? இதெல்லாம் உடைய நாட்டுடையவனே.
செல்வத்தை தருகின்ற குடையும் நிலமகள் உரிமையும் ஆகிய இவற்றையுடைய நந்தி மன்னனே. ஓகேவா, நந்தி மன்னனை பற்றி இப்படி டிஸ்கிரைப் பண்ணிக்கிறாங்க. அறிவில்லாதவரான அரசர் உன்னுடைய தாமரை மலர் போன்ற திருவடிகளை வணங்காதவராக தேவர் உலகத்தை ஆள்வர். இல்லை என்ன இதோட மீனிங் வந்து என்னன்னா, இது வரைக்கும் வந்து நந்தி மன்னனுடைய புகழ்ந்து பாடியிருப்பாங்க. இங்கிருந்து வந்து என்னன்னா, அறிவில்லாத அரசர். ஓகேவா, அறிவில்லாத அரசர் அப்படிங்கிறவர் வந்து உன்னுடைய திருவடிகள்னா அவர் காலை தொட்டு கும்பிடுறது கிடையாது. உன்னை மதிச்சு உன் கூட வந்து செயல்படாம, அதுக்கு தான் இதோட மீனிங். உன்னுடைய தாமரை போன்ற திருவடிகளை வணங்காதீர். ஓகேவா, உன்னை மதிச்சு உன்னை வணங்காம தேவர் உலகத்தை ஆள்பவர். தேவர் உலகத்தை ஆள்பவரார்னா என்ன அர்த்தம்? அவர் வந்து இங்க உலகத்துல ஆளக்கூடியதுக்கு தகுதி கிடையாது, அவர் இறந்து தேவர் உலகத்தை போய் ஆளட்டும் அப்படின்ட்டு ஒரு கோபத்துல சொல்லக்கூடியதை இப்படி எழுதியிருக்காங்க. இங்கெல்லாம் ஆள முடியாது, இங்க இறந்து மண்டையை போட்டுட்டு மேல போய் தேவர் உலகத்தை ஆளட்டும் அப்படின்ட்டு சொல்றாங்க. உன்னை வணங்காதவர், அதை வந்து பாடலை வந்து அழகாக கொடுத்துருப்போம். ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கோங்க, பண்ணாலே புரியும். பதிதோறு புயல் பொலி தருமணி பனைதரு பருமணி பகிரார் நெற்கதிர் தொகுவரு புனல் கரைபொரு திளிதரு காவிரி வளநாடா நிதி தரு கவிகையும் நிலமகள் உரிமையும் இவையிழை உடை நந்தி மதியிலை அரசர் நின் மலரடி பணிகிளர் வானகம் ஆழ்வாரே. ஓகேவா, இதை பார்க்கும்போது உங்களுக்கு பாடலோட பொருளும் இதில் உள்ள ஒரு சில லைன் வந்து புரிகிறதா? ஓகேவா, மணி. ஓகேவா, மணி இருக்கணும். நம்ம இங்கே பேசியிருந்தோம் மணி. இந்த நெற்கதிர் முத்துக்கள் வந்து இங்கே இது வந்து பருமணினா முத்துக்கள். இதோடைய பொருள் வந்து இதோட இது இருக்கும்ல, சொற்பொருள் படித்தாலும் புரியும். காவேரி வளநட கொண்டு இருக்கிறவர். அடுத்தது நிலமகள் உரிமையும் இவற்றையுடைய நந்தி உரிமணி அரசர் நின் மலரடி உன்னுடைய மலரடியை வணங்காதவன் வானகம் ஆழ்வாரை தேவர் உலகத்தை ஆழ்வாரை. ஸோ உங்களுக்கு இந்த பாடலோட பொருளை படிச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு கான்செப்ட் வந்து ஓரளவுக்கு முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் இந்த சொற்பொருள் வந்து ரீட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு நல்லாவே வந்து புரியும். புயல்னா மேகம், பனைனா முகில் அப்படின்ட்டு படிக்கும்போது ஈஸியாக புரியும். இதோடைய திணை அப்படிங்கிறது என்னென்னா பாடான் திணை. ஏன் பாடான் திணை? அவர் மன்னன் நந்திவர்மனை பற்றி பாடக்கூடிய ஒரு ஆண் மகனுடைய வீரம் செயல் இதை பற்றிலாம் பாடக்கூடியது. 3ஆம் நந்திவர்மனை பற்றி பாடக்கூடியதுனால இது பாடான் திணையாகும். கலம்பகம் வந்து பார்த்தீங்கன்னா 96 வகை சிற்றிலக்கிய நூல்களில் ஒன்று. பனை அப்படின்னா வந்து மோங்கில் அப்படின்ட்டு பொருளை வந்து தரக்கூடியது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 4000 திவ்ய பிரபந்தம். இதை இயற்றியவர் வந்து குலசேகர ஆழ்வார். இவருடைய நூற்குறிப்பு மற்றும் ஆசிரியர் குறிப்பு வந்து ஃபர்ஸ்ட் பார்த்துருவோம். ஆசிரியர் குறிப்பு. ஆசிரியர் வந்து பார்த்தீங்கன்னா குலசேகர ஆழ்வார் கேரள மாநிலத்தில் உள்ள திருவஞ்சை களத்தில் பிறக்கிறார். கேரள மாநிலத்தில் திருவஞ்சை களத்தில் பிறக்கிறார். இவர் வந்து குலசேகர ஆழ்வார். ராமபிரானிடம் பக்தி மிகுதியாக இருந்த காரணத்தினால் வந்து இவர் குலசேகர பெருமாள் திருமொழி அப்படிங்கிறத ராமபிரானிடம் பக்தி மிகுதியாக வாய்க்க பெற்ற காரணத்தால் இவர் குலசேகர பெருமாள் எனவும். ஓகேவா, ராமபிரானிடம் வந்து அதிக பக்தி இருக்கிறதுனால இவர் குலசேகர பெருமாள் அப்படின்ட்டு அழைக்கப்படுகிறார். மொத்தம் வந்து 12 ஆழ்வார்கள் இருக்காங்க. 12 ஆழ்வார்களில் இவரும் வந்து ஒருத்தர். குலசேகர ஆழ்வார் 12 ஆழ்வார்களில் ஒருத்தர். இவர் பாடிய பாடல் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா பெருமாள் திருமொழி. குலசேகர ஆழ்வார் இயற்றியது வந்து என்னது? பெருமாள் திருமொழி. இதில் வந்து மொத்தம் 105 பாடல்கள் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா இதோட கண்டென்ட்டும் வந்து அப்படியே நியூ புக்கில் வந்து இருக்கும். அதனால தான் இங்கே சைடில் எழுதலை. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 105 பாடல்கள் வந்து இருக்குது. இவர் வடமொழி மற்றும் தென்மொழியில் ரெண்டுலேயும் வந்து பாட்டை வந்து பாடக்கூடிய ஒரு திறமை வாய்ந்தவர். மேலும் பெருமாள் திருமொழியை வந்து வடமொழியில் வந்து முகுந்தா மாலை அப்படின்ட்டு எழுதியிருக்காரு. வடமொழியில் எனது முகுந்தா மாலை அப்படின்ட்டு எழுதியிருக்காரு. இவருக்கு குலசேகரன் வீதி அப்படின்ட்டு என்னும் பேரில் வந்து இன்றும் வந்து ஒரு இடம் வந்து வழங்கி வருகிறது. எங்கன்னு பார்த்தீங்கன்னா திருவரங்கத்தின் 3வது மதிலை கட்டியதால் கிபி 9ஆம் நூற்றாண்டை வந்து இவர் சேர்ந்தவர். ஓகேவா, அப்போ இதை வந்து எப்படி இங்கே ஷார்ட்டாக வந்து நீங்கள் எழுதி வச்சுக்கலான்னு பார்த்தீங்கன்னா, இவர் கேரளா மாநிலத்தில் உள்ள திருவஞ்சை களத்தில் வந்து பிறந்திருக்காரு. இவர் ராமபிரானிடம் பக்தி மிகுந்த காரணத்தினால் இவரை வந்து குலசேகர ஆழ்வார் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. 12 ஆழ்வாரில் இவரும் வந்து ஒருவர். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இவர் இயற்றிய நூல் வந்து என்னது? பெருமாள் திருமொழி.
105 பாடல்களை வந்து கொண்டது. இவருக்கு வந்து வடமொழி மற்றும் தென்மொழி ரெண்டும் தெரியும். அதனால இவர் தமிழில் இயற்றிய அந்த பெருமாள் திருமொழியை வடமொழியில் வந்து பார்த்திங்கன்னா முகுத்தா மாலை அப்படின்ட்டு இயற்றிருக்காரு. இவருக்கு குலசேகரன் வீதி அப்படின்ட்டு ஒன்று வந்து இருக்கிறது. கிபி 9ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர் அப்படின்னு இந்த மாதிரி சைடில் எழுதி வச்சுக்கோங்க, ஈஸியாக இருக்கும். இந்த ஒரு இதுக்கு எழுத மறந்துட்டேன். தமிழகத்தின் பழம்பெரும் சமயங்களில் ஒன்று வந்து வைணவம். வைணவம் வந்து பார்த்திங்கன்னா திருமாலை முதற் கடவுளாக கொண்டு போற்றக்கூடிய 12 ஆழ்வார்களோ பாடிய பாடல்களோட தொகுப்பு தான் என்னது இந்த இது. 12 ஆழ்வார் பாடலிய தேனினும் இனிய தீந்தமிழ் பணுவல் 4000 திவ்ய பிரபந்தம். ஓகேவா, இந்த பாடல் என்னது 4000 திவ்ய பிரபந்தம் தான் இது. இல்லை என்னது சொல்லியிருக்காங்கன்னு உங்களுக்கு புரியுதா? தமிழகத்தில் பழம்பெரும் சமயங்களில் ஒன்று வைணவம். வைணவம் அப்படிங்கிறது திருமாலை முதற் கடவுளாக கொண்டு பாடக்கூடியதான் வந்து என்னது வைணவம். அதில் வந்து திருமால் அப்படின்ட்டு வந்துட்டனாலே வந்து 12 ஆழ்வார்கள் வந்துடும். 12 ஆழ்வார்கள் பாடிய பாடல்களோட தொகுப்பு தான் தீந்தமிழ் பணுவல். அந்த தொகுப்பு தான் என்னது 4000 திவ்ய பிரபந்தம். அதில் வந்து ஒரு குலசேகர ஆழ்வார் இயற்றிய பெருமாள் திருமொழியை வந்து நமக்கு பாடப்பகுதியாக வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து முதல் 1000ல் வந்து இடம்பெற்றுள்ளது. 4000 திவ்ய பிரபந்தம் அப்படிங்கிறது 4000 பாடல்கள். அதில் முதல் 1000 பாடலை வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. இந்த பாட்டு கொஞ்சம் ஈஸியாக நல்லா தான் இருக்கும். மீன்கள் நீந்துகின்ற வயல்கள் சூழ்ந்துள்ள வித்தோகோட்டில் உள்ள பெருமானே. ஓகேவா, மீன்கள் நீந்துகின்ற வயல்கள் சூழ்ந்த வித்தோகோட்டில் உள்ள பெருமானே, எனக்கு நீ திருவருள் புரியவில்லை என்றாலும் உன்னை அடைக்கலமாகவே புகுவேன் என்று எனக்கு வேற பற்று இல்லை. மன்னவன் ஒரு செங்கோல் முறை ஆட்சியை நடத்தினாலும் அவனுடைய ஆட்சியை எதிர்நோக்கி வாழ்கின்ற குடிமக்களைப் போல நானும் உன் திருவடிகளை எண்ணி கொண்டிருக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா இது ரொம்ப ஈஸியான கான்செப்ட். இது ஃபர்ஸ்ட் லைன் வந்து நமக்கு அவ்வளோ கிடையாது. மீன்கள் நீந்துகின்ற வயல்களை சூழ்ந்து வித்தோகோட்டில் உள்ள பெருமானை, இது நமக்கு அவ்வளவு முக்கியம் கிடையாது. நீ எனக்கு திருவருள் வந்து புரியவில்லைனாலும், நீ எனக்கு திருவருள் புரியவில்லை என்றாலும் நான் ஒன்றை தான் வந்து வணங்குவேன். எனக்கு ஒன்றை தவிர வேற எங்கேயும் வந்து அடைக்கலம் கிடையாது. அதற்கு வந்து ஒரு ஊமையாக வந்து என்ன சொல்கிறாருன்னா, மன்னன் வந்து செங்கோல் முறை தவறி, ஓகேவா, மன்னன் வந்து செங்கோல் முறை தவறி துன்புறுத்தினாலும், மன்னனுடைய ஆட்சியில் செங்கோல் தவறி துன்புறுத்தினாலும் மக்களுக்கு வந்து வேறு வழி கிடையாது. குடிமக்களுக்கு வேறு வழி இன்றி மன்னனையே நேசிச்சுட்டு இருப்பாங்க. அதே போல எனக்கு வேறு வழி இல்லாமல் நான் உன்னை மட்டுமே, உன்னுடைய திருவடிகளை மட்டுமே எண்ணிக்கொண்டிருப்பேன் அப்படின்ட்டு கொடுத்துருப்பாரு. அதுதான் எங்க பாடல வந்து கொடுத்துருக்காங்க. மீன் நோக்கும் நீள்வயல் சூழ் வித்துவக்கோட்டம்மாள் என் பானோக்கா யாகிலும் முன் பற்றற்றால் பற்றிலேன் தானோக்கா தெத்துயிரும் செய்திடினும் தார்வேந்தன் கோநோக்கி வாழ் குடிப்போன்றிருந்தவனே. ஓகேவா, ஸோ இதை படித்தாலே உங்களுக்கு தெரியும். இங்கே பார்த்தீங்களா, மீன்கள் சூழ்ந்து கொண்டிருக்கும் மீன் நீந்தி கொண்டிருக்கும் வயல்களை சூழ்ந்துள்ள வித்துவக்கோட்ட பெருமாளே, எனக்கு உன்னை தவிர, ஓகேவா, இது என் பானோக்கா, எனக்கு வேற யாரையும் நோக்க முடியாது. அகில் உன் பற்றற்றால் பற்றினேன், நீ என்னைய இது பண்ணாலும் நான் உன்னைய தான் வந்து அன்பா இருப்பேன். தானோக்கா தெத்துயிரும் செய்திடும் தார்வேந்தன், வேந்தன் வந்து பார்த்தீங்கன்னா செங்கோல் முறை தவறி அவர் ஆட்சி செய்தாலும் மக்களுக்கு கோநோக்கி வாழ்கின்ற குடினா குடிமக்கள், வாழ்கின்ற குடிமக்களுக்கு மன்னனை விட்டு வேறு வழி கிடையாது. அதே மாதிரி எனக்கு உன்னையை விட்டு வேறு வழி கிடையாது. உன்னுடைய திருவடிகளை எப்பவும் வணங்குவேன் அப்படின்ட்டு இங்க சொல்லியிருக்காங்க. இதோட புக் பேக் வந்து பாருங்க. தார்வேந்தன் கோல் நோக்கி வாழும் மக்கள் போன்றிருந்தனே. 4000 திவ்ய பிரபந்தத்தில் பெருமாள் திருமொழி வந்து குலசேகர ஆழ்வார் பாடியது. பெருமாள் திருமொழியில் 105 பாடல்கள் உள்ளது. பாசுரங்கள். குலசேகர ஆழ்வார் பாடல் வந்து முதல் 1000ல் வந்து இடம்பெற்றுள்ளது. அடுத்த திருவரு பிரகாச வள்ளலார். ஓகேவா, வள்ளலாரை பற்றி இப்போ பார்ப்போம். வள்ளலாரோட இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் எல்லாம் சொல்லியிருந்தேன். இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். என்ன சொல்லியிருக்காங்க, உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கரியவன் அப்படின்ட்டு பெரிய புராண பாடலத்தில் சொல்லியிருக்காங்க. சமர சுத்த சன்மார்க்க பாதையை வந்து அமைத்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா வள்ளலார். அவருடைய இயற்பெயர் வந்து ராமலிங்க அடிகள்.
அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கடலூர் மாவட்டத்தில் உள்ள சிதம்பரம் வட்டத்தில் உள்ள மருதூரில் வந்து 5/10/1823 ராமையா மற்றும் சின்னம்மை இவங்களுக்கு இணையாக 5வது மகனாக தான் யார் பிறக்கிறார்? ராமலிங்கனார் வந்து பிறக்கிறார். இவர் ஒரு தடவை வந்து தில்லையில் உள்ள இறைவன் வழிபாட்டுக்கு போகும்போது அவருக்கு இறைவனை பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்காரு. அப்போ அங்கே உள்ள அந்தனர்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, இறையருள் பெற்ற குழந்தை அப்படின்ட்டு இந்த குழந்தைய இவர் ராமலிங்கரை வந்து பாராட்டிடுறாங்க. அடுத்தது இதெல்லாம் கொஞ்சம் ஜஸ்ட் கதையாக தான் இருக்கும், பார்த்துக்கோங்க. அடுத்து திகம்பர சாமியார்னு ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா, இதோ ஒரு உத்தம மனிதர் போகிறார் என்று ராமலிங்கரை பற்றி சொல்லியிருப்பார். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, சென்னையில் உள்ள கந்தக்கோட்டத்து ஓகேவா, சென்னையில் உள்ள கந்தக்கோட்டத்து இறைவனை ராமலிங்கனார் வணங்கி மனமுருங்கி பாடியிருப்பார். அந்த பாடல்களின் தொகுப்பு தான் வந்து என்னது? தெய்வமணி மாலை. இந்த பாடலை வந்து ஜஸ்ட் பார்த்து வச்சுக்கோங்க. அதுபோக வடிவுடை மாணிக்க மாலை என்னும் நூலையும் திருவொற்றியூர் சிவபெருமானின் மீது எழுத்தறியும் பெருமான் மாலை அப்படின்ட்டு இந்த 2 பாடல். ஸோ இதை கொடுத்துட்டு இது யார் எழுதின்னு கேட்பாங்க. இந்த 2ஐயும் வந்து பார்த்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இவருக்கு பார்த்தீங்கன்னா மூட நம்பிக்கைகள் ஜாதி மத வேறுபாடுகளை கண்டு மக்கள் வந்து ரொம்ப துன்புறுறாங்க. மூட நம்பிக்கைனாலும் ஜாதி மத வேறுபாடுனாலும் மக்கள் வந்து ரொம்ப துன்பம் அடைகிறார்கள் அப்படின்ட்டு அவர் வந்து ஒரு சில இதை எழுதியிருப்பார் பாடல்களை. கலையுணர்த்த கற்பனையை நிலையென கொண்டாடும் கண்மூடி வழக்கெல்லாம் மண்மூடி போக இதெல்லாம் அழிஞ்சு போகட்டும் அப்படின்ட்டு அவர் வந்து ஒரு கோபத்தில் பாடுறாரு. அடுத்த ஒருமை வாழ்வாக வந்து இருக்க வேண்டும், ஒருமை அரசாக இருக்க வேண்டும், ஒருமை உலகாக இருக்க வேண்டும். அதாவது எல்லாரும் ஒன்றாக செயல்பட வேண்டும் அப்படிங்கிறத எப்படி சொல்றா, ஒத்தாரும் உயர்ந்தாரும் தாழ்ந்தாரும் எவரும் ஒருமையுளோர் ஆகி உலகியல் நடத்தல் வேண்டும். யாராக இருந்தாலும், உயர்ந்தாராக இருந்தாலும் தாழ்ந்தவராக யாராக இருந்தாலும் ஒரே மாதிரி நடத்த வேண்டும் அப்படின்ட்டு சொல்லியிருப்பாரு. மேலும் சங்கடம் விளைவிக்கும் ஜாதியையும் மதத்தையும் வந்து தவிர்க்கிறார் ராமலிங்கர். இவையெல்லாம் இந்த ஜாதி மதத்தெல்லாம் வச்சு விளையாடுறதெல்லாம் சிறுபிள்ளை விளையாட்டு. பெண்ணினுள் ஆணினும் பெண்ணும், அதாவது ஆணும் பெண்ணும் சமம் அப்படின்ட்டு அருட்பெருஞ்சோதி வள்ளலார் வந்து கூறுகிறார். இது பசிப்பினி ஓகேவா. அடுத்த பசிப்பினி மருத்துவர் வள்ளலார். பாரி வள்ளல் வந்து பார்த்தீங்கன்னா தன் தேரை வந்து ஏந்தார். அது வந்து அந்த கதை நல்லா இருக்கும். பாரி மன்னன் வந்து ஒரு தேரை வந்து ஒரு இடத்துல நிப்பாட்டிட்டு வந்து போயிருப்பாரு. ஓகேவா, இதை தேர்னு வச்சுக்கோங்க. தேர்மா இல்லைனாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, இது தேர்னு வச்சுக்கோங்க. தேரை வச்சுட்டு போயிருப்பாரு பாரி மன்னன் வந்து. போயிட்டு கொஞ்ச நாள் கழிச்சு வருவார். வருதுக்குள்ள பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாக இப்படி ஒரு முல்லைக்கொடி வந்து சுற்றிடும் அந்த தேரை. முல்லைக்கொடி சுற்றினோடனே அவர் என்ன நினைப்பாருன்னா, சரி வேண்டாம், அந்த முல்லையை வந்து கொல்றது மாதிரி ஆகிரும், அந்த தேர் அப்படியே போகட்டும் அப்படின்ட்டு விட்டுட்டு வந்துடும். அதனால தான் முல்லைக்கொடியின் துயர் நீக்க அந்த முல்லைக்கொடியை வந்து நம்ம அறுக்கக்கூடாது, அந்த முல்லைக்கொடியோட உயிரை போக்கக்கூடாதுன்ட்டு பாரி வள்ளல் வந்து அந்த முல்லைக்கொடியை விட்டுட்டு போயிடுவார். அதுதான் என்னது, அந்த முல்லைக்கொடி துயர் நீக்க பாரி வள்ளல் வந்து தன்னுடைய தேரை வந்து விட்டுட்டு போகுது. அதே போல் வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன். இது வந்து ரொம்ப ஃபேமஸான கொஸ்டின். வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன், இது யாருடைய கூற்றுன்ட்டு ரிப்பீட்டடாக கேட்பாங்க ராமலிங்க அடிகள். அவர் வந்து பார்த்தீங்கன்னா வடலூரில் சத்திய தர்மசாலையை நிறுவி ஜாதி மத வேறுபாடு இன்றி பசித்தோர் எல்லாருக்கும் உணவு கொடுக்குறாரு. சத்திய தர்மசாலை மூலயமாக எல்லாருக்கும் உணவு வந்து கொடுத்தார். அடுத்து ஆணும் பெண்ணும் சமம் என்பதையும் அவர் உணர்த்தக்கூடிய கருத்து. ஆணும் பெண்ணும் சமம் என்பதும் ஜாதி சமயம் கோத்திரம் குலம் உயர்ந்தோர் தாழ்ந்தோர் இதெல்லாம் இருக்கக்கூடாது, மனித நேயத்துடன் எல்லாரும் வாழ்ந்த வேண்டும் அப்படின்ட்டு இந்த உலகுக்கு வந்து அவர் உணர்த்துகிறார். எப்படி சொல்றாரு, எத்துணையும் பேதுமுறாது எவ்வுயிரும் தம்முயிர் போல் எண்ணி உள்ள ஒத்துரிமை உடையவராய் உவக்கின்றார் யாவர் அவர் உளந்தான் சித்துருவாய் எம்பெருமான் நடம்புரியும். ஓகேவா, யார் வந்து எல்லாரும் ஒன்று நினைக்கிறாங்களோ அங்கே வந்து பெருமான், அங்கதான் இறைவன் இருக்கிறான். இடம் என நான் தெரிந்தேன் அந்த வித்தகர் தம் அடிக்கு ஏவல் புரிந்திட என் சிந்தை மிக விளைந்த தாளோ. இதெல்லாம் இல்லாமல் இருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி இந்த முதல் 2 லைன், இந்த லாஸ்ட் 2 லைன் வந்து டிஎன்பிஎஸ்சியில் கேட்டிருக்காங்க, பார்த்துக்கோங்க. எல்லா உயிர்களையும் தம்முயிராய் கருதி கொண்டு தொண்டு செய்பவர் உள்ளத்தில் தான் இறைவன் அன்புருவாய் நடைபெறுவான். ஓகேவா, இதோட விளக்கம் எல்லா உயிரும் தம்முயிர் போல் நினைக்கிறவங்க உள்ளத்துல தான் இறைவன் இருப்பார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
அடுத்து இதை பார்த்துங்க, உயிர் இருக்கமே பேரின்ப வீட்டின் திறவுகோல் அப்படின்ட்டு வள்ளலார் வந்து கூறுகிறார். வள்ளலார் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அன்பின் ஊற்று, எல்லா அன்பு தான் செலுத்தணும், அன்பின் வடிவமே வந்து அவர் தான். விலங்குகள் மீது உயிரினங்கள் மீது எல்லார் மீதும் வந்து அன்பு கொண்ட ஒரே ஆள் யார்? ஒரே ஆள் இல்லை, ராமலிங்க அடிகளும் அதில் ஒருத்தர். அவர் வந்து என்ன சொல்கிறேன்னா, இறைவன் வந்து ஒருவன் தான், அவன் ஒளி வடிவிலானவன், அருண்பெரும் ஜோதியாக அவர் விளங்குகிறார் அப்படின்ட்டு தான். அது இறைவனை அடைவதற்கு ஒரே இது வந்து தனி பெருங்கருணை, கருணை இருந்தாலே போதும் இறைவனை அடைஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சமர சுத்த சன்மார்க்க சங்கத்தினை வந்து வடலூரில் வந்து நிறுவுகிறார். ஜாதி மத இன வேறுபாடு இருக்கக்கூடாது அப்படின்ட்டு, எந்த உயிரையும் கொல்லக்கூடாது, புலால் பசித்தல் கூடாது, ஓகேவா, எந்த உயிரும் கொல்லக்கூடாது, இப்போ யாருக்காட்டு பசினா அது உடனே நீக்க வேண்டும், எல்லா உயிர்களையும் தம்முயிர் போல் வந்து எண்ணுதல் வேண்டும், ஏழை மக்களின் பசியை வந்து போக்குதல் வேண்டும், உலக மக்கள் அனைவரையும் உடன்பிறப்புகளாய் நேசித்தல் வேண்டும் அப்படிங்கிறதான் இந்த சமரச சுத்த சன்மார்க்க சபை சங்கத்தோடைய நோக்கம். இவர் அருளிய பாடல்கள் வந்து 6 தொகுப்புகளாக வந்து இருக்கிறது. அந்த 6 தொகுப்புகளை வந்து தொகுத்து என்ன பண்ணுறாங்க, திருவருப்பா அப்படின்ட்டு கொடுத்துருந்தாங்க. சத்திய ஞான சபை அப்படிங்கிறத இவர் உருவ வழிபாட்டை நீக்கி ஒளி வழிபாட்டை மக்கள் பின்பற்ற செய்தார். அதற்காக வடலூரில் வந்து சத்திய ஞான சபை, ஒளி வழிபாட்டை வந்து மக்களை பின்பற்ற செய்வதற்காக சத்திய ஞான சபையை வந்து உருவாக்கியிருப்பார். அப்போ சமரச சுத்த சன்மார்க்க சங்கம் ஒன்று இருக்குது. இது வந்து எதற்காக? ஜாதி மத சமய இன வேறுபாடெலாம் இருக்கக்கூடாது, எந்த உயிரையும் கொல்லக்கூடாது, புலால் பசித்தல் கூடாது, எல்லா உயிர்களையும் தம்முயிர் போல எண்ணுதல் வேண்டும், ஏழை மக்களுடைய பசியை வந்து நீக்க வேண்டும், உலகத்தில் உள்ள எல்லாரையும் உடன்பிறப்புகளை நீக்க வேண்டும் அப்படின்னு சொல்லக்கூடியதான் இது. வடலூரில் வந்து இதற்கு முன்னாடி ஒரு இது சத்திய தர்மசாலையா, அது என்னது, அது வந்து எல்லாருக்கும் உணவு கொடுக்க, சத்திய தர்மசாலை, அது வந்து எல்லாருக்கும் உணவு கொடுக்க, இது வந்து இந்த இது இருக்காங்க. அடுத்த லாஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சத்திய ஞான சபையை நிறுவுறாரு. அது வந்து ஒளி வழிபாட்டை மக்கள் வந்து பின்பற்ற செய்வதற்காக சத்திய ஞான சபை உருவாக்குறார். மக்களுடைய அறியாமையை நீக்கி அறிவு ஒளி பெற அங்கே ஜோதி தரிசன புதுமையை புகுத்தினார். இதனால் தான் பாரதியார் வந்து என்ன சொல்றாருன்னா, ராமலிங்க அடிகளாரை பற்றி புதுநெறி கண்ட புலவர், ராமலிங்கனாரை பற்றி பாரதியார் என்ன சொல்றாரு, புதுநெறி கண்ட புலவர் அப்படின்ட்டு சொல்கிறார். அடுத்து 1974 இவர் தைப்பூச நாளன்று இறந்துட்டார். அவர் சொல்லிய ஒரு சில அறிவுரைகள் இருக்கும், நல்லா இருக்கும், ஜஸ்ட் வந்து ரீட் பண்ணிக்கோங்க, போதுமானது. தாய் தந்தை மொழியை தள்ளி நடக்காதே, குருவை வணங்கி கூசி நிற்காதே, வெயிலுக்கு ஒதுங்கும் விருட்சம் அளிக்காதே, மனமொத்த நட்புக்கு வஞ்சகம் செய்யாதே, நல்லோர் மனதை நடுங்க செய்யாதே, பொருளை இச்சித்து பொய் சொல்லாதே, பொருளை பெறுவதற்காக பொய் சொல்லாதே, ஏழைகள் வயிறெறிய செய்யாதே, பசித்தோர் முகத்தே பாராதிராதே, யாருக்காட்டு பசிச்சுன்னா உடனே போய் உதவி செய்ய, அவங்களோட பசியை போக்கு, அவங்க முகத்தை பார்க்காம நீ பாட்டு போகாது அப்படிங்கிறாரு. இறப்போருக்கு பிச்சை இல்லை எண்ணாதே, ஓகேவா, இறப்போருக்கு பிச்சை இல்லை எண்ணாதே அப்படின்ட்டு சொல்கிறாரு. லாஸ்ட் வந்து தானம் கொடுப்போரை தடுத்து நிறுத்தாது, யாராட்டும் காசு கொடுத்தா கூட நீ கொடுக்காதுன்னு சொல்லக்கூடிய ஆட்கள் நிறைய இருக்காங்க, அதெல்லாம் பண்ணாத அப்படின்ட்டு சொல்லியிருக்கிறார். அடுத்த புக் பேக்கு, ராமலிங்கனார் சத்திய தர்மசாலையை வந்து வடலூரில் வந்து நிறுவுகிறார். ராமலிங்கனார் வந்து தமிழ் மொழியை இரவாத நிலை அப்படின்ட்டு சொல்கிறார். உலகெல்லாம் உணர்ந்து உதற்கரியவன், புராணம், பெரிய புராணம் ஃபஸ்ட்டே வந்திருக்கும். வள்ளலாரோட இயற்பேர் வந்து ராமலிங்கனார். அவருடைய பன்முக ஆற்றல், இதில் வந்து முக்கியமானது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவர் இயற்ற உரைநெறி நூல்கள் வந்து மனுமுறை கண்டவாசகம், ஜீவகாரண்ய ஒழுக்கம், அவருடைய 6 திருமுறைகளை வந்து திருவருப்பா அப்படின்ட்டு கொண்டு வந்திருக்காங்க. இதெல்லாம் ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கோங்க. அடுத்து அயோத்திதாச பண்டிதர், இது ஒரு ஜஸ்ட் ரீட் கண்டனம் தான், ஆனால் லைட்டாக சொல்லியிருந்தேன். தென்னிந்திய சமூக சீர்திருத்த தந்தை அப்படின்ட்டு அழைக்கப்படுவர் யார்? தென்னிந்திய சமூக சீர்திருத்த தந்தை என்று அழைக்கப்படுவர் அயோத்திதாச பண்டிதர். இவர் சென்னைக்கு அருகில் உள்ள 1000 விளக்குகளுக்கு பக்கத்தில் மக்கிமா அப்படின்ற ஒரு நகரில் 1845 மே 20 வந்து பிறக்கிறாரு. இவரோட தந்தையார் பேருக்கு வந்து கந்தசாமி. இவருக்கு பெற்றோர் வீட்டு பேர் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா காத்தவராயன். இவர் வந்து கல்வியில் வந்து தீண்டாமை கொடுமை வந்து அவரோட இளம் பருவத்தில் கல்வி படிக்கும் போது இது பண்ணியிருக்காரு. அவருடைய ஆசிரியர் பேர் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா அயோத்திதாச பண்டிதர். இவருடைய பேர் காத்தவராயன், இவருடைய ஆசிரியர் பேர் வந்து அயோத்திதாச பண்டிதர். அவர்கிட்ட தான் வந்து பார்த்தீங்கன்னா சித்த மருத்துவம் வந்து பயின்றார். இவர் குருவிடம் பற்றும் பாசமும் வந்து கொண்டிருந்தார். அதன் காரணமாக தான் அவருடைய பேரை அயோத்திதாச பண்டிதர்னு மாற்றிக்கிடுவார்.
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பைசா தமிழன். அவர் படைத்த கவிதைகளை, அவங்க குரு படைத்த கவிதைகளை பிற்காலத்தில் அவர் குருவா, ஓகே, இவர் தான் யாரோ படித்தது. இவர் வந்து ஒரு பைசா தமிழன் அப்படின்ட்டு ஒரு இதழை நடத்தியிருப்பார். அதில் தான் இவருடைய பேரை காத்தவராயன்ல இருந்து என்ன கொண்டு வராரு, அயோத்திதாச பண்டிதர் அப்படின்ட்டு பேரை வந்து மாத்துறாரு. திருமணத்தை பொறுத்த வரைக்கும் இவருக்கு தோடர் இணைப்பறவில் வந்து கலப்பு திருமணம் செஞ்சிருக்காரு. அங்கேயே கொஞ்ச நாட்கள் ஒர்க் பண்ணி விவசாய கூலி செய்வோர், மரம் மறுப்போர் அவங்களுடைய முன்னேற்றத்துக்காக பாடுபட்டிருக்கார். அடுத்து இவர் வந்து புத்த மத கருத்துக்களை வந்து எல்லாருக்கும் வந்து பரப்புனாரு. அதனால அவங்களோட மகன்களுக்கு பட்டபிராம், மாதவராம், சாணக்கியராமன், ராசராம் அப்படின்ட்டு பேர் சுட்டிருக்காரு. மேலும் அம்பிகா தேவி, மாயா தேவி அப்படின்ட்டு 6 பேர், அவருக்கு 6 பிள்ளைகள் போற அப்படின்னு பேசு. இது அவ்வளோ முக்கியம் கிடையாது. இவர் வந்து புத்த மத கருத்துக்களை எல்லாருக்கும் வந்து எடுத்துரைத்தார். அவ்வளோதான், அதான் முக்கியமான பாயிண்ட். அடுத்தது மக்கள் வந்து அடிப்படை உரிமைகள் பெறுவதற்கு இவர் முயற்சி பண்ணியிருக்கார். சித்த மருத்துவத்தில் வந்து இவர் கை தேர்ந்ததால் இவரை மருத்துவர் அல்லது பண்டிதர் அப்படின்ட்டு அழைக்கிறாங்க. அதேமாதிரி வந்து பிரம்ம ஞான சபையில் உள்ள ஆல்காட் அவரோட உதவியோட பார்த்தீங்கன்னா சென்னையில் முக்கியமான 5 இடங்களில் வந்து ஆல்காட் அவர் வந்து பஞ்சமர் பள்ளிகளை வந்து தலித்துகளுக்கு இலவச பள்ளிகளை நிறுவினார். இந்த தீண்டாமை இருக்குல்ல, அதனால அவங்களுக்குன்னு தனி பள்ளிகளை வந்து இவர் உருவாக்கி கொடுக்குறாரு ஆல்காட் உதவியோட. பிரம்ம ஞான சபையோட தலைவர் தான் வந்து ஆல்காட்டாக வந்து இந்த காலகட்டத்தில் இருக்கும்போது இவரும் அவரும் கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி. அதனால இந்த 5 பஞ்சமர் பள்ளிகளை உருவாக்கியிருப்பாங்க. அடுத்த அன்றைய காலத்தில் காலண்ணா விலையில் வந்து ஒரு பைசா தமிழன் 1907 முதல் ராயப்பேட்டையில் வந்து புதன்தோறும் 4 பக்கங்களுடன் வந்து வரும். இதில் உயர்நிலையும் இடைநிலையும் கடைசி நிலையும் பாகுபடுத்தி அறிய முடியாத மக்களுக்கு நீதி, சரியான பாதை, நேர்மை ஆகியவற்றை செய்திகளாக வந்து கொடுக்குறாங்க. அடுத்து தீபாவளியை பொறுத்த வரைக்கும் நரகாசுரனை கொன்றதை தான் நம்ம தீபாவளியும் கொண்டுறோம். மகா வீரரோட முக்தி நாள் தீபாவளின்னு கொண்டாடுவாங்க. இவர் தீபாவளின்னு என்ன சொல்றாருன்னா, இப்போ இது புத்த மதத்தில் இதனால பௌத்த சமயத்தில் ஆள்கொள்ளப்பட்டதுனால அயோத்திதாச பண்டிதர் வந்து எல் செடியின் விதியிலிருந்து நெய் கண்டுபிடித்த திருநாளை தீபாவளி அப்படின்ட்டு சொல்லியிருக்காரு. ஒரு புதிய விளக்கத்தை வந்து தீபாவளி கொடுக்கிறார். அதற்கு ஆதாரமாக ஜப்பான் நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இன்றும் வந்து நுகர்பொருள் கண்டுபிடித்த திருநாளாக தான் தீபாவளி. ஜப்பான் நாட்டில் நுகர்பொருள் கண்டுபிடித்தது தான் என்னது தீபாவளியாக தான் கொண்டாடுறாங்க அப்படின்ட்டும் சொல்லியிருப்பார். அடுத்தது புத்தரது ஆதி வேதம் அப்படின்ட்டு ஒரு நூலை வந்து 28 காதை வந்து எழுதியிருக்காரு. அதற்கு வந்து எந்தெந்த நூலெல்லாம் ரெஃபரன்ஸ் எடுத்திருக்காருன்னா பெருங்குறவஞ்சி, வீரச்சொலியம், நன்னூல் விளக்கம், நாயனாரோட திருக்குறள், சித்தர் பாடல்கள், வைராக்கிய சதகம், மச்ச முனிவர் ஞானம். ஓகேவா, இதில் எதெல்லாம் வந்து சான்றாக எடுத்தாரெல்லாம் கேட்க மாட்டாங்க. புத்தரது ஆதிவேதம் யாருடைய நூல், எத்தனை காதைகளை கொண்டது? அயோத்திதாச பண்டிதர் 28 காதைகளை கொண்டது. இதை வந்து பாலி மற்றும் ஆங்கில மொழிகளில் வந்து இவர் டிரான்ஸ்லேட் பண்றாரு. இவரது இந்திர தேசத்து சரித்திரம் எனும் நூலும் வந்து பாராட்டத்தக்கது. அப்ப இந்திர தேச சரித்திரம் யாருடையதுன்ட்டு கேட்பாங்க. வீரமாமுனிவை போல் எழுத்து சீர்திருத்தமும் திருவாசகத்திற்கு உரையும் வந்து இவர் எழுதியிருக்கார். இவர் கடைசியா சொல்றாரு, நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியது ஒன்றே, அதாவது உங்களுடைய தர்மமும் கருமமே உங்களை காக்கும். நீங்க பண்ணக்கூடிய தர்மமும் செயலும், கருமம்னா செயலும் தான் உங்களை வந்து காக்கும் அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காரு. 1914 மே மாதம் 5ஆம் நாள் வந்து இவர் வந்து உயிர் பிரிந்தார், இறந்துட்டார். இந்த பாவகையை வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து ரீட் பண்ணுங்க, போதுமானது. இது வந்து புது புக்கில் கொடுத்துருக்கதே போதும். இதில் வந்து நிறைய கொடுத்துருப்பாங்க, அப்படியே மண்டை காஞ்சி போயிடும். அதனால இது அவ்வளவு தேவை கிடையாது. அடுத்த ஒளிமரபு. ஓகேவா, ஒளிமரபை பொறுத்த வரைக்கும் ஆடு கத்தும், எருது எக்காலமிடும், குதிரை கணிக்கும், குரங்கு அளப்பும், சிங்கம் முழங்கும், நரி ஓலையிடும், புலி உருமும், பூனை சீரும், யானை பிளிரும், எலி கீச்சிடும். ஓகேவா, இது ஒரு செட்டு. இங்கே பாருங்க, ஆந்தே அலரும், காகை கரையும். இது வந்து விலங்குகள். ஓகேவா, இது வந்து பறவைகள். ஆந்தே அலரும், காகம் கரையும், கிளி பேசும், குயில் கோவும், கூகை குளரும், கோழி கொக்கரிக்கும், சேவல் கூவும், புறா குணுகும், மயில் அகவும், வண்டு முரலும். இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது, நல்லா வந்து படித்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம்
வினை மரபை பொறுத்த வரைக்கும் அம்பு எய்தார், ஆடை நெய்தார், உமி கருக்கினாள், ஓவியம் புனைந்தாள், கூடை முடைந்தார், சுவர் எழுப்பினான், செய்யுள் ஈற்றினான். இது வந்து சாப்பாடு ரிலேட்டடாக வரும். இது செயல், இது வந்து சாப்பாடு. சோறு உண்டான், தண்ணீர் குடித்தான், பால் பருகினான், பூ பறித்தாள் அல்லது பூ கொய்த்தாள், கொய்யும் வரும். புது புக்கில் கொய்த்தாள்னு வரும். மரம் வெட்டினான், மாத்திரை விழுங்கினான், முறுக்கு தின்றான் அப்படின்ட்டு இதெல்லாம் உண்டு. அடுத்து பிறமொழி சொற்களை நீக்கி எழுதுதல். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 30 இது கொடுத்துருப்பாங்க, பார்த்துக்கோங்க. அங்கத்தினர்னா உறுப்பினர், அதிகாரி, அலுவலர், அதிபர், தலைவர், அந்நியர், அயலார், அபிஷேகம், நீராட்டு, அபூர்வம், புதுமை, அலங்காரம், ஒப்பனை, அனுமதி, இசைவு, ஆபத்து, இடர், ஆராதனை, வழிபாடு, ஆசீர்வாதம், வாழ்த்து, லஞ்சம், கையூட்டு, லாபம், வருவாய், உத்தரவு, ஆணை, உத்தியோகம், பணி, உபயோகம்னா பயன், கிராமம், சிற்றூர், குமாரன், மகன், சாவி, திறவுகோல், நஷ்டம், இழப்பு, நாஷ்டா, சிற்றுண்டி, பாக்கீஸ், நிலுவை, கஜானா, கருவூலகம், விஞ்ஞானம், அறிவியல், ஜனங்கள், மக்கள், நிபுணர், வல்லுநர், ஹாஸ்பிட்டல், மருத்துவமனை, டீ ஸ்டால், தேநீர் கடை, பஸ் ஸ்டாண்டு, பேருந்து நிலையம், போஸ்ட் ஆஃபீஸ், அஞ்சலகம். இதில் பார்த்து வச்சுக்கோங்க. இதுலேருந்து எதையாட்டும் ஒன்று கேள்வியை கேட்பாங்க. இதை பாருங்க, மயில் வந்து என்ன பண்ணும்? அகவும், கூகை குளரும், யானை பிளிரும், காகம் கரையும், ஆடு கத்தும். பள்ளி சுவர், ஓகேவா? பள்ளி சுவர் என்னது? எழுப்பப்பட்டது. செயலை ஏற்றினார். வேடன் எய்த அம்பு, அம்புனா எய்த முடியும். ஓவியத்தை புனைந்தான். கல்லில் செதுக்கப்பட்டது. சிற்பம், சிற்பம் வந்து கல்லில் செதுக்கப்பட்டது. வேலன் சுயதொழிலில் அதிக லாபம், லாபம்னா வருவாய். அறிவியல் அறிஞர், விஞ்ஞானம்னா அறிவியல் அறிஞர். உண்ணாவிரதம், உண்ணா நோன்பு. நிபுணர், வல்லுனர், அலங்கரித்து ஒப்பனை. இதோட வந்து உங்களுக்கு முடிகிறது என்னது? 9th இயல் முடியுது. 10th இயல் உங்களுக்கு ஒன்றும் கிடையாது, அதனால் அதையும் இதிலே சொல்லிடுது. இல்லை பாரதாசன் ஒன்று கொடுத்துருக்காங்களா, அதில் முதல் 2 லைன் லாஸ்ட் 2 லைன் பார்த்துக்கோங்க. மேனர்ஸ் மேக்ஸ் தம், ஒழுக்கம் உயர்வு தரும். ஆல் த வெல் என்ஸ் வெல், நல்ல தொடக்கம் நல்ல முடிவை தரும். மிஸ் ஃபார்ச்சுனஸ் நெவர் கம் சிங்கிள், பட்டக்காலிலே படும் கெட்ட குடியே கெடும். டூ வெல் வாட் யூ ஹாவ் டு டூ, செய்வன திறந்து செய். எவ்ரி டைடு ஹேஸ் இட்ஸ் எப், ஏற்றம் உண்டானால் இறக்கமும் உண்டு. இது அவ்வளோ தேவை கிடையாது. அடுத்தது இதில் பார்த்தீங்கன்னா சாலை இளைஞரின் நம்ம சிலபஸ்லேருந்து இப்போ நீக்கிட்டாங்க, அதனால் இவரை பற்றி படிக்க வேண்டாம். இந்த பல்துறை வேலைவாய்ப்புகள் வந்து ஒரு 4 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருப்பாங்க, அதை மட்டும் படிச்சுக்கிட்டா போதும். மீதி வந்து ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? என்னன்னு பார்த்தீங்கன்னா, வினையை ஆடக்கூடியவர் குறுந்தொகை. இந்த ஸ்டேட் வினை, ஒரு வினை வைப்பதற்கு குறுந்தொகை கொடுத்தா போதும். முன்னீர் வழக்கம், எந்த வகையான நீர் வந்து நம்ம தோல்ல பட்டாலும் நமக்கு ஒன்றும் ஆகாது. தொல்காப்பியம். அடுத்த ரொம்ப ஃபேமஸான ஒரு 2 டைலாக் தான். உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே, அது யாருடையது? திருமூலர். வெறுங்கை என்பது மூடத்தனம், விரல்கள் 10 மூலதனம். இந்த மாதிரி ஃபயரா பாடினாலே யாரு? தாராபாரதி தான். இந்த 4 மட்டும் தான் இல்லை முக்கியமானது. சங்க காலத்தில் பெண்கள் வந்து கடல் கடந்து செல்லக்கூடாது. நாள்தோறும் புது புது துறைகள், பணி ஒன்று, எழுத்து, பெரும்பாலான பணிகளுக்கு அடிப்படை தகுதி வந்து 10ஆம் வகுப்பு. விரல்கள் 10 மூலதனம் என்பது தாராபாரதி. அடுத்து இந்த 4 இங்கே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா, வினையே ஆட, வினை வைக்க குறுந்தொகை கொடுத்தா போதும். முன்னீர், 3 வகையான மழை, புயல், வெள்ளம், சுடுநீர், எந்த நீர் பட்டாலும் நம்ம தோல் கொண்டும் ஆகுது. உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே, திருமலர். விரல்கள் 10 மூலதனம், தாராபாரதி. அடுத்து இதில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு வந்து நூலகம் இருக்கும். இந்த நூலகம்ல நம்ம புது புக்லேயே நிறைய இதை பற்றி கொடுத்துருப்பாங்க, அதை பார்த்துக்கோங்க. இது ஜஸ்ட் வந்து ரீட் பண்ணிக்கோங்க. அதில் இல்லாத தகவல் ஏதாவது 1 2 இருந்துச்சுன்னா அதை மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, போதுமானது. இந்த அணிகள் எல்லாமே புது புக்கில் இதே எடுத்துக்காட்டோட கிட்டத்தட்ட கொடுத்துருப்பாங்க, அதை மட்டும் பாருங்கள், போதுமானது. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 2 சேர்ந்து உங்களுக்கு கொஞ்சம் குழப்ப வாய்ப்பு இருக்குது. ஸ்மால் ரூடர்ஸ் கைடு கிரேட்டர் ஷிப்ஸ், சிறு திரும்பும் பல்குத்த உதவும். யூ மஸ்ட் வாக் பிஃபோர் அண்ட், சிந்தித்து செயல்படு. டிஸ்டன்ஸ் லேர்ன்ஸ்
என்ஹான்ஸ்மெண்ட் ட்ரீட்மெண்ட் டு வியூ, இக்கரைக்கு அக்கறை பேச்சு. என்னது? என்ஹான்ஸ்மெண்ட் டு வியூ. மெஷர் இஷே ட்ரெஷர், அளவுக்கு மீறினா அமிதமும் நெஞ்சி. மேக் ஹெவே வெல் த ஷைன்ஸ், காற்றுள்ள போதே தொற்றுகோள். அவ்வளோதாங்க. இதோடு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 10th தமிழ் ஃபுல்லாக வந்து முடிச்சிட்டோம். இதோட ஃபுல் வீடியோ லிங்க்கும் பிளேலிஸ்ட்டாக கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். பார்க்காதவங்க அது செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். வேறு ஒரு வீடியோவுடன்